வரலாற்றில் இன்று டிசம்பர் 21 உலக தியான தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலக தியான தினம் டிசம்பர் 21 முதல் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இது எப்போத்திலிருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 2024 முதல் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தினத்தை முதல் நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு பார்த்தோன்னா பல மன உளைச்சலுக்கு பார்த்தோன்னா உள்ளாகிறாங்க. இந்த மன உளைச்சலுக்கு காரணம் என்னென்னா, பல விஷயங்களை நம்ம ஒன்றுக்குள்ளே மேலே போட்டு அழுத்துறது தான் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம போக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடங்களாவது பார்த்தோன்னா தியானம் செய்யணும். தியானம் செய்யும் போது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும் போது நம்ம வெளிக்கொண்டாடுற விஷயங்கள் தெளிவுபடும் அப்படின்ற ஒரு நிலைக்காக தான் கொண்டாந்துருப்பாங்க. இது ஐநா சபையில் எந்த நாடு அங்கீகரி கொடுத்தாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பிய நாடான லிச்சன்ஸ்டீனா தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்க அறிமுகப்படுத்தியிருந்த இந்தியா, இலங்கை, வங்கதேசம் போன்ற நாடுகளில் இது என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கிட்டதோட அடிப்படையில் 2024 முதல் இந்த உலக தியான தினத்தை பார்த்தோன்னா கொண்டாடிட்டு வராங்க. டிசம்பர் 21 இதே போல பார்த்தோன்னா உலக யோகா தினம் அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு வரோம். அது எந்த தினம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல பண்ணிடுங்க. தேங்க்யூ.